இந்த தேஜசாரா கொடுத்ததே நீ தானே. எனக்கு எப்படி தேஜசாரா கரெக்டாக இருக்கும் நீ நினச்ச? உங்களுக்கு என்னோட ஃப்ரெண்ட் டாக்டர் மைத்திலி தெரியும்ல, அவங்க தான் ரெக்கமெண்ட் பண்ணது. நம்ம 2 பேரும் அது பேசுனது பற்றி போதும். டாக்டர் மைதிலே இதை பற்றி சொன்னால் நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்களுக்கு தான் அதோட டெக்னிக்கல் டேர்ம்ஸ் தெரியும். ஓகே, அதுவும் இல்லாமல் ஆயுர்வேதாவில் அவங்க எக்ஸ்பர்ட் வேறு. அவங்க சொன்னால் பப்ளிக் கரெக்டாக ரீச் ஆகும். அது எனக்கு தெரியாதா? அதனால தான் அவங்கள நம்ம வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் முதல்ல போய் ரெடி ஆகிட்டு வாங்க, அவங்க வந்துடுவாங்க. ஓகே ஓகே. இதனால தான் நீங்கள் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் பழைய மாதிரி மாறி இருக்கீங்க. டாக்டர், டயபெட்டிக் வந்தால் பொதுவாகவே மசில் மாஸ் குறையுது, போன் டென்சிட்டியும் குறையுது, ஆளே ரொம்ப வீக் ஆகிது. இது எதனால்? இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா மூலிகைன்னு நான் சொல்லிட்டே இருக்கேன் இல்லையா? ஸோ அப்படி என்னதான் மூலிகை இருக்குது இந்த தேஜசாரால அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப குறிப்பாக சீந்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு மூலிகை. இதை பார்த்தீங்கன்னா அமிர்தவல்லி அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியும். ஆயுர்வேத மருத்துவத்தில் சமஸ்கிருத வார்த்தையில் குடூச்சி அப்படின்னு சொல்லுவோம். டாக்டர், பொதுவாக டயபெட்டிஸ் வந்தால் டெஸ்டோஸ்டெரான் லெவல் குறையுன்னு சொல்லுவாங்க, ஆண்மை குறைவுன்னு சொல்லுவாங்க. அது உண்மையா? உமா, என்ன உமா பேசுகிற? ஆம்பளைனால ஆண்மை தான். ஓகே, வீணா போன இந்த டயபெட்டிக் வந்து ஆண்மை குறைவு ஏற்பட்டா இந்த கேள்வி கேட்க முடியுமா? நீங்களே சொல்லுங்க டாக்டர். கண்டிப்பாக நீரிழிவு நோய் பாதிப்பை சரியாக கவனிக்காமல் ஆரம்ப காலகட்டத்தில் அப்படியே விடுறதால ரொம்ப குறிப்பாக ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா அதுலேயும் டைப் 2 டயபெட்டிஸ் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு பிற்காலத்தில் டெஸ்டோஸ்டிரோன் அளவு குறையறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படின்றது கொஞ்சம் அதிகம் தான். இருக்கக்கூடிய சிறு குறிஞ்சான், வேங்கை, நித்திய கல்யாணி மாதிரியான முக்கியமான மூலிகைகள் எல்லாமே என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா, நம்ம இடுப்புக்கு கீழே கால்களுக்கு போகக்கூடிய பிளட் வெசல் இருக்கு இல்லையா, ரத்த நாளங்கள் அப்படின்னு சொல்லுவோம், இதில் இறுக்கம் ஏற்படாமல் தடுக்கும். பிளட் வெசல்ஸை எப்போவுமே நல்லா டைலேட்டடாக வைக்கும். இறுக்கம் ஏற்படாமல் தடுத்து ரத்த நாளங்களுக்கு உள்ளே போகக்கூடிய ரத்த ஓட்டம் இருக்கு இல்லையா, அதை சீராக வைக்கும். இதுன்றது டயபெட்டிஸ் 10 பேருக்கு இருக்குன்னா அந்த 10ல் ஒருத்தருக்கு கால்களில் குழிப்புண் இருக்குது அப்படின்னு ஒரு ஆய்வில் சொல்லியிருக்காங்க. இப்போ காலில் வந்து இந்த குழிப்புண் வந்துருச்சு, ஃபுட் அல்சர் வந்துருச்சு அப்படின்னும் போது சரியான பாத பராமரிப்பு இல்லை அப்படின்ற பட்சத்தில் பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா கால்களையே துண்டிக்கப்பட வேண்டிய ஒரு நிலைமை, அதாவது ஆம்புடேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப குறிப்பாக நியூரோ இஸ்கெமிக் அல்சர் அப்படின்னு சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா இந்த வகை ஃபுட் அல்சரில் கால்களில் புண்ணு இருக்குது அப்படின் போது அது கொஞ்சத்தில் ஆறாது. இந்த புண்ணோட ரணம் மாறுறதுக்கு ரொம்பவே நாள்பட்ட வருஷம் டைம் எடுக்கக்கூடிய சான்சஸும் நிறையவே இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். நான் ஒரு முக்கியமான விஷயத்த பேச வந்திருக்கேன். இது உங்கள் வீட்டு ஆளுங்களுக்கோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா நாட்டில் நிறைய பேருக்கு டயபெட்டிஸ்னால நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா உடல் சோர்வு, பாடி பெயின், மூட்டு வலி, ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து என்னென்னா டயபெட்டிஸ்ன்னு வந்தாலே ஃபுட் கான்ஷியஸ் ஆகிடும். ஓகே, ஃபுட் கான்ஷியஸில் நம்ம சாப்பிடாம அவங்க வந்து டயட்டிங்னு மாற்றிடுவாங்க. டயட்டிங்கில் என்ன ஆகிடும்னா இன்னும் உடல் சோர்வாயிடும். அண்ட் பிரச்சனை மேலே பிரச்சனை தான் வந்துட்டு இருக்கும், தவிர அதுக்கான ஒரு சொல்யூஷனோ ஒரு தீர்வோ கிடைக்காது. ஸோ அந்த ஒரு கஷ்டத்துலேருந்து நம்ம வெளில வரணும்னா வி நீட் சொல்யூஷன். ஒரு உறுதியான ஒரு சொல்யூஷன் கிடைச்சாதான் உண்டு. ஸோ இது ஏன் நான் சொல்கிறேன்னா, என் ஹஸ்பண்டுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி ப்ரீ டயபெட்டிக்னு டயக்னோஸ் பண்ணாங்க. அவ்வளோதாங்க. அவர் பயந்தார் பாருங்க. நான் அவர் பயந்த மாதிரி நான் எந்த டைம்லையும் நான் பார்த்தது. பிகாஸ் அவர் சொன்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இவ்வளோ ஃபிட்டாக இருக்கேனே, நான் ஒர்க் அவுட் பண்ணுறேனே, நான் எக்ஸசைஸ் பண்ணுறேனே, நான் ஒரு பெரிய பாடி பில்டர், நான் ஒரு அந்த மாதிரி ஆச்சா போச்சாலாம் பேசிட்டு, ஆனால் எனக்கே வந்து ப்ரீ டயபெட்டிக்கா, என்னால் நம்பவே முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டார். ஸோ இந்த பயம்தான் வந்து நமக்கு காரணம். அந்த பயத்தை நீக்கிறதுக்காகவே நான் வந்து என்ன நினச்சேன்னா, சரி அலோபதி ட்ரீட்மெண்ட்டில் நமக்கு வந்து சரியாயிடும், அலோபதி ட்ரீட்மெண்ட் போய் மெடிசின்ஸ் எல்லாம் எடுத்து எல்லாம் சரி பண்ணிடலான்ற நேரத்தில் ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகலை. எனக்கும் சரி அவருக்கும் சரி. மெயினாக அவருக்கு தான், ஏன்னா ப்ரீ டயபெட்டிக்ன்றதுனால அவருக்கு நான் அந்த மெடிசன் கொடுத்தேன். பட் இட் டிட்ன்ட் ஒர்க் அவுட். அந்த டைமில் தான் என்னுடைய ஃப்ரெண்ட் ஆயுர்வேதிக் டாக்டர் மைத்திலி தேஜசாரான்ற ஒரு ப்ராடக்டை எனக்காக, அந்த அற்புதமான ஒரு ப்ராடக்டை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. என்னவுமா காத்தால இன்டர்வியூவா? என்னன்னு சொன்னால் நானும் மக்களுக்கு அந்த நல்ல விஷயத்த சொல்லுவேன்ல. அந்த நல்ல விஷயம் வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் சாப்பிட்ற அந்த தேஜசாராவை பற்றி டாக்டர் மைத்திலி என்னை பேச சொன்னாங்க. அதை தான் பேசிகிட்டு இருக்கேன். ஓகே, அந்த நல்ல விஷயத்த உட்காந்து பேசணும். அஃப்கோர்ஸ். நான் ஒரு பிபிஓ எம்ப்ளாயிங்க. 2 வருஷமா நைட் ஷிஃப்ட்ல கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட டயட், ஸ்லீப்பிங் பேட்டர்ன், ஒர்க் அவுட் எல்லாமே மாறிடுச்சு. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஒர்க்கில் கூட கான்சன்ட்ரேட் பண்ண முடியலங்க. பசி இல்லை, தூக்கம் சுத்தமாக இல்லை, வெயிட் லாஸ் ஆகிட்டே இருக்கு. அப்புறம் தான் மெடிக்கல் எக்ஸாமினேஷனில் எனக்கு டயாபெட்டிஸ்னு கன்ஃபார்ம் பண்ணாங்க. வாழ்க்கையே முடிஞ்ச மாதிரி இருந்தது.
அப்போதான் டிவியில ஆயுர்வேத டாக்டர் மைதிலி தேஜஸ் ஆராவை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. பட் ஃபர்ஸ்ட் நான் அதை ரொம்ப பெருசா எடுத்துக்கல. ஆனா பர்சனலா அவங்க கிட்ட என்னோட ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணும்போது தேஜஸ் ஆராவை பத்தி சொன்ன விஷயம் எக்ஸ்ட்ராடினரியா இருந்தது. வாங்கி 2 months யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட பிளட் சுகர் லெவல் கண்ட்ரோல்ல வந்துடுச்சு. எனர்ஜெட்டிக்காவும் ஃபீல் பண்றேன். ஐ குடன்ட் பிலீவ் மை செல்ஃப். என்னோட லைஃபே திரும்பி வந்த மாதிரி இருக்கு. தேஜஸ் ஆரா ட்ரூலி அமேசிங். நீங்களும் ட்ரை பண்ணணும். இந்த குடி. டேஸ்ட் வித்தியாசமா இருக்குல்ல? ஃபிட்னஸ்க்கு நீங்க ஏதோ குடிப்பீங்களா அந்த மாதிரி ட்ரிங்கா? அந்த மாதிரி ட்ரிங்கெல்லாம் இல்லை. இது மெடிசனும் கிடையாது. இது அற்புதமான மிருக்கலான மெர்சலான இவ்வளோ நேரம் நீ பேசிட்டு இருந்தியே அந்த தேஜஸ் ஆரா அற்புதமான மூலிகை கலவை. எப்படி? தேஜஸ் ஆரா பற்றி சொல்கிறதுக்கு நான் பெரிய எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. ஆனால் தேஜஸ் ஆரா என் உடம்புல பண்ண வேலை ரொம்ப பெருசு. யூஸ்வலாக டயபெட்டிக் வந்தால் மசில் லாஸ் ஆகும், வெயிட்டு குறையும், உடம்புல நிறைய பிரச்சனைகள்லாம் வரும். நான் ரொம்ப ஃபிட்டாக இருக்கேன், எனக்கெல்லாம் டயபெட்டிக் வருமா அப்படின்னு நான் நினச்சேன். பட் ஐ வாஸ் ராங். எனக்கு ப்ரீ டயபெட்டிக் டயக்னோஸ் ஆன உடனே எனக்கு பழையபடி ஒர்க் அவுட் பண்ண முடியல. என் ஷெடியூல்லாம் சேஞ்ச் ஆச்சு. எனர்ஜி பயங்கர லோவாக இருந்துச்சு. பட் தேஜஸ் ஆரா குடித்த உடனே அந்த ஒரு 20 வயசோட உத்வேகம் இருக்குல்ல, அந்த பவர், அப்படி எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல். யூஸ்வலாக டயபெட்டிக் வந்தால் வெயிட் நிறைய குறையும். ஆனால் இந்த தேஜஸ் ஆரா குடித்த உடனே எனக்கு 4 கிலோ பாடி வெயிட் ஏறி இருக்கு. அண்ட் ரிசல்ட்டும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கு. எப்படி? சூப்பர். ஒர்க் அவுட் பண்ணலையா? உமா, உனக்கே தெரியும். ஷூட்டிங் இருக்கோ இல்லையோ ஒர்க் அவுட் பண்ணுவேன்னு உனக்கு தெரியும். கரெக்ட். ஒர்க் அவுட் பண்ணிட்டே பேசுவோமா? ஓகே ஓகே, கம் ஆன். இதோ வரேன். நானும் குடிச்சேன். என் பேர் சக்திவேல். நான் ஒரு பிரைவேட் பேங்க்ல கலெக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஜாப்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 50 100 கிலோமீட்டர் வரை டிராவல் பண்ற மாதிரியான ஒரு வேலையாக எனக்கு ஒரு 6 months ரொம்ப டயர்டா நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். அது என்னதான் இருக்குன்னு நினைச்சு ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ண போனேன். அப்புறம் தெரிய வந்துச்சு எனக்கு சுகர் இருக்குன்னு சொன்னாங்க. அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. என்னடா நமக்கு இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு நினைச்சு ரொம்ப நான் ஃபீல் பண்ணேன். அப்போ என்னோட ஃப்ரெண்டு மிஸ்டர் சங்கர் சார் வந்து என்கிட்ட சொன்னாரு, தேஜஸ் ஆரான்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கு, அதை யூஸ் பண்ண அப்படின்னாரு. எனக்கு அதுக்கு மேலே பெரிய நம்பிக்கையெல்லாம் ஒன்றும் கிடையாது. சரி என்னதான் இருக்குன்னு சொல்லி தேஜஸ் ஆரா பற்றி கூகுளில் நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். அப்போ தெரிஞ்சது தேஜஸ் ஆரா ஒரு ஆயுஷ் சர்டிஃபிகேட் ப்ராடக்ட்டுங்கிறது அதுக்கப்புறம் எனக்கு தெரிய வந்துச்சு. அது மாத்திரம் இல்லை, பிரபல ஆயுர்வேத டாக்டர் மைதிலி மேடம் இதை பற்றி நிறைய சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் உண்மையிலே எனக்கு நம்பிக்கையே வந்துச்சு. நான் ஒரு 3 months ட்ரை பண்ணி சாப்பிட்டு இருக்கேன். உண்மையிலே சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டேங்க, என்னோட பிளட் சுகர் லெவல் கண்ட்ரோலாக இருக்குது. முன்னாடி இருந்ததை விட நான் ரொம்ப ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணுறேன். உண்மையிலே தேங்க்ஸ் டு தேஜஸ் ஆரா. என் ஹஸ்பண்ட் மாதிரி ஒரு டெடிகேட்டட் பர்சன் டுவர்ட்ஸ் எக்ஸசைஸ் வேற லெவல். அவரை மாதிரி வேற யாருமே கிடையாதுன்னு தான் சொல்றேன். ஏன்னா எங்களுக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு 10 நாள் கூட மிஸ் பண்ணதே கிடையாதுன்னா பார்த்துக்கோங்களேன். ஏன்னா எஸ்பெஷலி இப்போ வந்து ப்ரீ டயபெட்டிக்னு டயக்னோஸ் ஆனதுலேருந்து அந்த ஹெல்த் கான்ஷியஸ் இன்னும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அவருக்கு. இன்னும் எக்ஸசைஸ் டுவர்ட்ஸ் அந்த டெடிகேஷன் தான் அந்த வேற லெவல் டெடிகேஷன். ஸோ நீங்களே பாருங்க ப்ளீஸ். போதும், புராணம் படிச்சது போதும். சரி, அப்ப நீங்க இந்த தேஜஸ் ஆராவை பத்தி மக்களுக்கு சொல்லுங்களேன். ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ. கண்டிப்பாக மக்களுக்கு சொல்லியே ஆகணும். ஒரு 1 year பேக் நான் ப்ரீ டயபெட்டிக் டயக்னோஸ் ஆனேன். எனக்கு கொஞ்சம் நாளாகவே என்னோடய எனர்ஜி ரொம்ப லோவாக இருந்துச்சு. என்னோடய கான்ஃபிடன்ஸ் லெவல் ரொம்ப லோவாக இருந்துச்சு. என்னால் கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ண முடியல. ஷூட்டிங் ஸ்பாட்டில் கரெக்டாக என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. எனர்ஜி லெவல் ரொம்ப லோவாக இருந்துச்சு. கண்டினியூஸ் ஷூட்டிங் ஸ்ட்ரெஸ்னாலையும் நான் நினச்சேன். ஒரு நாளைக்கு எதிர்த்து நான் டாக்டர்கிட்ட போனேன். அப்போ தான் நான் ப்ரீ டயபெட்டிக்னு டயக்னோஸ் ஆனேன். டயபெட்டிக் வந்தாலே நம்மளோட இன்சுலின் லெவல் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாகும். அப்படி கம்மியானால் நம்மளோட எனர்ஜி லெவல், நம்மளுக்கு எந்த வேலையும் செய்ய பிடிக்காது, ரொம்ப சோர்ந்து போயிடும். எஸ்பெஷலி மீ, நான் என்ன சொல்கிறேன், ஏன்னா நான் என் பாடியை ரொம்ப லவ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுறேன். ஸோ எனக்கு அது வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. பட் இந்த தேஜஸ் ஆரா குடித்ததுக்கப்புறம் ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. என்னோடய எனர்ஜி லெவல், என்னோடய ஒர்க் அவுட் ஷெட்யூல்ஸ், என்னோடய வேலையில், ஷூட்டிங்கில், ஒரு ஆக்ஷன் சீனில் நான் பண்ணுற எனர்ஜி எல்லாமே வந்து பேக் டு நார்மலாக இருந்துச்சு எனக்கு. ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி. இந்த தேஜஸ் ஆரா கொடுத்ததே நீ தானே. எனக்கு எப்படி தேஜஸ் ஆரா கரெக்டாக இருக்கும்னு நீ நினச்சேன்? உங்களுக்கு என்னோட ஃப்ரெண்ட் டாக்டர் மைதிலி தெரியும்ல, அவங்க தான் ரெக்கமெண்ட் பண்ணது.
நம்ம 2 பேரும் அது பேசுனது பற்றி போதும். டாக்டர் மைதிலே இதை பற்றி சொன்னால் நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்களுக்கு தான் இதோட டெக்னிக்கல் டேர்ம்ஸ் தெரியும். ஓகே, அதுவும் இல்லாமல் ஆயுர்வேதாவில் அவங்க எக்ஸ்பர்ட் வேறு. அவங்க சொன்னால் பப்ளிக் கரெக்டாக ரீச் ஆகும். அது எனக்கு தெரியாதா? அதனால தான் அவங்கள நம்ம வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் முதல்ல போய் ரெடி ஆகிடுவாங்க, அவங்க வந்துடுவாங்க. ஓகே ஓகே. சர்க்கரை அளவை குறைத்து தேகம் பலப்பட தேஜஸ் ஆரா. என்ன குளிச்சாச்சா? ஓகே, டாக்டர் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் உள்ள வாங்க டாக்டர். ஹலோ சார். உட்காருங்க. நான் காஃபி எடுத்துறேன். யா ஷுவர், உட்காருங்க டாக்டர். உட்காருங்க சார். உமா அவங்கள பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க டாக்டர். நான் உங்களுக்கு எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது. தேஜஸ் ஆரா மாதிரி ஒரு அற்புதமான ப்ராடக்ட் என் லைஃப்பில் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு. நான் ப்ரீ டயபெட்டிக்காக இருந்தேன். தேஜஸ் ஆரா யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஐ ஃபீல் 100% பெட்டர். பழையபடி என்னால் ஒர்க் அவுட் பண்ண முடியுது. பாடி மாஸ் ஏறி இருக்குது, மசில் கெயின் ஆகிருக்கு. என்னோடய வேலையில் ஐ கேன் கான்சன்ட்ரேட், ஃபோக்கஸ் பண்ண முடியுது. சொல்லப்போனால் ஆலவந்தான் டைமில் இருந்த பாடியோட இப்போ நான் ரொம்ப நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் ரொம்ப எனர்ஜியாக இருக்குது, ரொம்ப யூத்ஃபுல்லாக இருக்குது டாக்டர். என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். எல்லாருக்கிட்டேருந்துமே வந்து பாசிட்டிவ் ரிப்போர்ட்ஸ், குட் ரிசல்ட்ஸ். ஸோ அது அவங்க சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக உங்களை எனக்கு இன்வைட் பண்ணதே இதை பற்றி பேச தான். ஏன்னா நான் இது பேசுகிறத விட நீங்கள் ஆஸ் அ டாக்டர் இது பேசும்போது மக்கள்கிட்ட போய் சேரும். ப்ளஸ் உங்களுக்கு தான் அதோட டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் தெரியும். அண்ட் ஆயுர்வேதாவில் வேறு நீங்கள் எக்ஸ்பர்ட். ஸோ மக்களுக்காக நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக காஃபி. தேங்க்யூ. தேஜஸ் ஆரா அப்படிங்கிறது ஒன்றும் பெரிய ஒரு மாயமோ மந்திரமோலாம் கிடையாதுங்க. தேஜஸ் ஆரா அப்படின்றது என்னன்னா, ஒரு மனுஷனுக்கு உடம்புல ஏதோ ஒரு வகையான டெஃபிஷியன்சி இருக்கு அப்படின்னும் போது அதை சரி செய்யறதுக்கு உண்டான ரொம்ப முக்கியமான மூலிகைகள் எல்லாமே ஒன்று சேர்ந்த ஒரு கலவை அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கு அப்படின்றவங்களுக்கு பார்த்தா உடல் சோர்வு அதிகமாக இருக்கும் இல்லையா? இப்போ எந்த ஒரு வேலையும் செய்யலை அப்படின்னாலுமே ஒரு சிலருக்கு ஜென்ரலாகவே ஒரு வீக்னஸ், டயர்ட்னஸ் அப்படின்றதெல்லாம் அளவுக்கு அதிகமாக இருக்கும். இது எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடிய தன்மையும் ரொம்பவே அதிக அளவில் இருக்குது. நம்ம ரத்தத்துல சர்க்கரையோட அளவை கட்டுப்பாட்டில் வைத்து பராமரிக்கும். இதில் இருக்கக்கூடிய மூலிகைகள் நம்ம உடம்புல எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப குறிப்பாக 2 வேலை பார்க்கும் நம்ம உடம்புல. முதல் முக்கியமான வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பேன்க்ரியாஸ் அப்படின்ற கணையம் உறுப்பை தூண்டி இன்சுலின் உற்பத்தியை சீராக வைக்கும். இது மூலமாக நம்ம ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை எப்போவுமே கட்டுப்பாட்டில் வைத்து பராமரிக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். 2வது முக்கியமான வேலை நான் சொன்னேன் இல்லையா, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணிடும். ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுறது மூலமாகவும் பார்த்தா ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைத்து பராமரிக்க முடியும். இதோட மட்டும் இல்லை, இந்த தேஜஸ் ஆரால இருக்கக்கூடிய முக்கியமான மூலிகைகள் அப்படின்றது நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மையையும் நல்லா அதிகப்படுத்திடும். இம்யூனிட்டி அதிகமாயிடுச்சு அப்படின்னாலே பார்த்தா எந்த ஒரு நோய் தொற்று பாதிப்புமே ஏற்படாமல் தடுத்து ஆரோக்கியமான வாழ்க்கை வாழறதுக்கு அப்படின்னும் போது இது ரொம்பவே பயன் தரக்கூடிய ஒன்று. இந்த தேஜஸ் ஆராவை ஆண்கள் பெண்கள் 2 பேருமே தாராளமாக தயங்காமல் எடுத்துக்கலாம். ரொம்ப குறிப்பாக எல்லா வயதினரும் எடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு மூலிகை இதில் நிறையவே அடங்கியிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் ஒரு 50-60 வயசில் தான் நீரிழிவு நோய் பாதிப்பை ஃபேஸ் பண்ணாங்க இல்லையா? ஆனால் இப்போ இருக்கக்கூடிய தவறான உணவு முறை பழக்கத்தினால சீக்கிரமே ஒரு 20-25 வயதுக்கே நீரிழிவு நோய் பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க இல்லையா? 20 வயதாக இருந்தாலும் சரி, 60 வயதாக இருந்தாலும் சரி, எல்லா வயதினரும் எடுக்கக்கூடிய முக்கியமான மூலிகைகள். நீரிழிவு நோய் பாதிப்பு ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னா இந்த தேஜஸ் ஆரா அப்படின்றது மிகவும் பயன் தரக்கூடிய முக்கியமான மூலிகைகள் சேர்ந்த ஒரு கலவைன்னு சொல்லலாம். இப்படி பல விஷயங்களை தேஜஸ் ஆரா பண்ணியிருக்கு. டாக்டர், நான் தேஜஸ் ஆராவை 4 மாசமா சாப்பிட்டுட்டு இருக்கேன். எனக்கு நல்ல பலம் கிடைச்சிருக்கு, உற்சாகமா இருக்கேன், ரொம்ப ஆரோக்கியமா இருக்கேன். வேற எந்த ப்ராடக்ட் சாப்பிட்டாலும் இந்த அளவுக்கு ரிசல்ட் வருமானு எனக்கு தெரியல. அப்படி என்ன மேஜிக் இருக்கு இந்த தேஜஸ் ஆரால? மேஜிக் அப்படின்றதே என்ன கேட்டால் இதில் இருக்கக்கூடிய மேஜிக்கல் இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். ஏன்னு கேட்டால் ஒவ்வொரு மூலிகையும் தேர்ந்தெடுத்து அதை சரியான விதத்தில் பக்குவப்படுத்தி கொண்டு வந்திருக்காங்க நம்ம தேஜஸ் ஆரால. ரொம்ப குறிப்பாக எந்த ஒரு பக்க விளைவுமே இல்லாத மூலிகைகளை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ஒருத்தருக்கு நீரிழிவு நோய் பாதிப்பு வந்துருச்சு அப்படின்னும் போது சரியான சிகிச்சை எடுக்கலை அப்படின்ற பட்சத்தில் பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறிப்பாக சிறுநீரக செயலிழப்பு, அதாவது
டயபெட்டிக் நெஃப்ரோபதி அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி கண் பார்வை சம்மந்தப்பட்ட ஒரு சில பாதிப்பு டயபெட்டிக் ரெட்டினோபதின்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பும் ரொம்பவே அதிகம் தான். இவ்வளோ ஏன் மாரடைப்பு, ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லக்கூடிய பக்கவாதம் நோய் பாதிப்புலாம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பும் ரொம்பவே அதிகம் தான். நிறைய பேர் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய தவறு என்னன்னு கேட்டிங்கன்னா, நீரிழிவு நோய் பாதிப்பு நமக்கு வந்துடுச்சு அப்படின்றத நான் பிளட் டெஸ்ட் எடுத்து அதை கன்ஃபார்ம் பண்ண உடனே என்ன செய்வாங்க, அலோபதி மெடிகேஷன் மட்டுமே அதிக அளவில் எடுக்க ஆரம்பிப்பாங்க. அதுவும் ரொம்ப வருஷமாக எடுத்துகிட்டே இருப்பாங்க. அலோபதி மெடிசனை மட்டுமே எடுத்துகிட்டே இருப்பாங்க இல்லையா. இதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறிப்பாக சிறுநீரகத்தோட செயல்திறனே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி சிறுநீரகம் பிற்காலத்தில் செயலிழப்பு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பும் ரொம்பவே அதிகம். ஆனால் நம்ம தேஜஸ் ஆரால பார்த்தீங்கன்னா கிட்னி உறுப்பை டீடாக்ஸ் செய்யக்கூடிய முக்கியமான மூலிகைகள் சிறுகுறிஞ்சான், வேங்கை, ரொம்ப முக்கியமாக நித்திய கல்யாணி, இது மாதிரியான மூலிகைகளை தேர்ந்தெடுத்து கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா, சிறுநீரகம் உறுப்பில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள், அந்த டாக்ஸின்ஸ் இருக்கு இல்லையா, நச்சுக்கள் எல்லாத்தையும் வெளியேற்றம் செய்து சிறுநீரகம் உறுப்பியே நல்ல ஒரு டீடாக்ஸ் மாதிரி செயல்படுத்தி கூடவே அதில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றம் செய்கிறது மூலமாக தூய்மைப்படுத்தி ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும். இதோட மட்டும் இல்லை, சிறுநீரகம் உறுப்பை எப்படி வலுவடைய செய்யுமோ நம்ம தேஜசாரா, அதே மாதிரி கல்லீரல் அப்படின்னு சொல்லக்கூடிய லிவர் உறுப்பையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வலுவடைய செய்து கல்லீரலில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளையும் வெளியேற்றம் செய்யும். ஏன்னு கேட்டிங்கன்னா, டயபெட்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு சில ஆண்கள் பார்த்தீங்கன்னா மது பழக்கம் அதிகமாக இருக்கும் இல்லையா. இதனால் பார்த்தீங்கன்னா பிற்காலத்தில் லிவர் சிர்ஹோசிஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் கொஞ்சம் அதிகம் தான். இது லிவர் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்லீரல் உறுப்பியை பலப்படுத்தி தூய்மைப்படுத்தி ஆரோக்கியமாக செயல்பட வைக்கிறது மூலமாக இந்த லிவர் சிர்ஹோசிஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணிடும். இதோட மட்டும் கிடையாது, தேஜசாரா அப்படின்றதே நமக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய முக்கியமான மூலிகைகள் இதில் அடங்கியிருக்கு. நீங்கள் கேட்டிங்க இல்லையா மேஜிக் என்ன அப்படின்னு, இது நமக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும். அதுவே ஒரு மேஜிக் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப குறிப்பாக நம்ம மொத்த உடம்புக்கும் இது டீடாக்ஸாக செயல்படும். உள்ளுறுப்புகளையும் வலுவடைய செய்யும். நம்ம மொத்த உடம்புல இருக்கக்கூடிய ரத்தத்தை அப்படியே சுத்தப்படுத்தும். ரத்தத்தையே நல்லா பியூரிஃபை பண்ணக்கூடிய நேச்சுரலான ஒரு பிளட் பியூரிஃபையராகவும் செயல்படும். நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மையையும் பல மடங்கு அதிகமாக்கக்கூடிய முக்கியமான மூலிகைகள் எல்லாமே தேஜசாரால அதிக அளவில் இருக்கு. இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் தரக்கூடிய இந்த தேஜசாரா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால் பண்ணாலே போதும், நம்ம வீடு தேடி வர அளவுக்கு ஒரு சிஸ்டத்தை கம்பெனியில் கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் ரொம்ப அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸில் அப்படின்னும் போது அது நிஜமாவே ரொம்ப பெரிய விஷயம் தான் இல்லையா. கம்பெனிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி முன்னாடி இருந்ததை விட நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுறேன். உடல் சோர்வு எதுவுமே தெரியாமல் நல்ல ஒரு ஸ்டாமினா, எனர்ஜிலாம் அதிகமாக இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சுறுசுறுப்பு, ஆரோக்கியத்தை எல்லாத்தையும் தந்ததே இந்த தேஜஸ் ஆரால் இருக்கக்கூடிய முக்கியமான மூலிகைகள் தான் நான் சொல்லுவேன். ஸோ இதனால தான் நீங்கள் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் பழைய மாதிரி மாறி இருக்கீங்க. டாக்டர், டயபெட்டிக் வந்தால் பொதுவாகவே மசில் மாஸ் குறையுது, போன் டென்சிட்டியும் குறையுது, ஆளே ரொம்ப வீக் ஆகிது. இது எதனால்? தேஜசாரா இது தடுக்குமா? ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்க சரியான சிகிச்சை எடுக்கலை அப்படின்னும் போது அது பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா எலும்புகளை பலவீனம் அடைய செய்கிறதோட மட்டும் கிடையாது, போன் மினரல் டென்சிட்டின்னு சொல்லுவோம், எலும்போட அடர்த்தியை கம்மியாக்கிடும். இதனால் பார்த்தீங்கன்னா எலும்பு வலி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். எலும்பு மட்டும் கிடையாது, தசை பலவீனம் ஏற்படலாம். ஏன் நரம்புகளும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முன்னாடி இருந்ததை விட நரம்பு தளர்ச்சி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பும் ரொம்பவே அதிகம் தான். நம்ம தேஜஸ் ஆரால பார்த்தீங்கன்னா எலும்புகளையும் நல்லா ஸ்ட்ராங்காக வலுவடைய செய்கிறதுக்கு தேவையான முக்கியமான மூலிகைகளையும் கொண்டு வந்திருக்காங்க. பொதுவாக எலும்பு அப்படின்னும் போதே நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்து நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, கால்சியம் ஊட்டச்சத்து எலும்புக்கு நல்லது அப்படின்னு. கண்டிப்பாக கால்சியம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று தான். ஆனால் கால்சியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி ஃபாஸ்பரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு முக்கியமான ஊட்டச்சத்தும் எலும்புகளுக்கு ரொம்ப தேவையான ஒன்று. நம்ம தேஜஸ் ஆரால பார்த்தீங்கன்னா இந்த கால்சியம், ஃபாஸ்பரஸ் இது ரெண்டுமே ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய நிறைய முக்கியமான மூலிகைகளை கொண்டு வந்திருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா எலும்புகள் நல்லா ஸ்ட்ராங்காக வலுவடைய செய்கிறதோட மட்டும் கிடையாது, பிற்காலத்தில் எலும்பு வியாதியான ஆஸ்டியோபோரோசிஸ் வரக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணிடும். ஏன்னா நீரிழிவு நோய் பாதிப்புக்கு சரியான சிகிச்சை எடுக்கலை அப்படின்ற பட்சத்தில் பிற்காலத்தில் பார்த்தா ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இல்லை ஆஸ்டியோபோரோசிஸ் மாதிரியான எலும்பு வியாதியெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் ரொம்பவே அதிகம். சார்கோட் ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது கால்களில் மூட்டு பகுதியில் மட்டுமே பார்த்தீங்கன்னா உணர்வின்மை ஏற்படும், அதாவது நம்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். கை வச்சா ஒரு மறுத்து போன மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும். ஏன்னா அந்த இடங்கள்லாம் ரத்த ஓட்டம் சரியாக இல்லாமல் இருக்கலாம். இது மாதிரியான வலி, நம்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கால்கள் மறுத்து போகிறது, இது எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய தன்மை கொண்ட முக்கியமான மூலிகைகளையும் நம்ம தேஜஸ் ஆரால கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப குறிப்பாக நீங்கள் கேட்ட மாதிரி போன் மினரல் டென்சிட்டியை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை தேஜஸ் ஆரால ரொம்பவே அதிக அளவில் இருக்குது. நம்ம ஒரு 20-25 வயசில் எப்படி ஆரோக்கியமாக சந்தோஷமாக வாழ்ந்தோமோ அதே மாதிரி அந்த ஆரோக்கியத்தோட 50-60 வயசுலையும் வாழறதுக்கு உண்டான
முக்கியமான மூலிகைகளை தேஜசாரால கொண்டு வந்திருக்காங்க. இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா மூலிகைன்னு நான் சொல்லிட்டே இருக்கேன் இல்லையா? ஸோ அப்படி என்னதான் மூலிகை இருக்குது இந்த தேஜசாரால அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப குறிப்பாக சீந்தில் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு மூலிகை. இதை பார்த்தீங்கன்னா அமிர்தவல்லி அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியும். ஆயுர்வேத மருத்துவத்தில் சமஸ்கிருத வார்த்தையில் குடூச்சி அப்படின்னு சொல்லுவோம். இந்த சீந்தில் மூலிகையில் பால்மெட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு வேதிப்பொருள் அதிக அளவில் இருக்குது. இந்த பால்மெட்டின் அப்படின்றது நம்ம கணையம் உறுப்பு ஆரோக்கியமாக செயல்பட வைக்கிறதோட மட்டும் இல்லை, இன்சுலின் சுரப்பை சீராக வைக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் எப்போவுமே சர்க்கரையோட அளவை கட்டுப்பாட்டில் வைத்து பராமரிக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். ரொம்ப குறிப்பாக பீட்டா சிட்டோஸ்டெரால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் காம்பனண்ட்டும் சீந்தில் மூலிகையில் இயற்கையாகவே அமைந்திருக்கு. ஸோ இது என்ன செய்யும்னா, நம்ம கணையம் உறுப்பை தூண்டி இன்சுலின் உற்பத்தியை சீராக வைக்கிறது மூலமாக ரத்தத்தில் எப்போவுமே சர்க்கரையோட அளவு அதிகமாகாமல், அதாவது ஒரு சிலருக்கு சடனாக ஸ்பைக் ஆகிடும் இல்லையா சுகர் லெவல், இதை எப்போவுமே கட்டுப்பாட்டில் வைத்து பராமரிக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். அடுத்து ரெண்டாவது இன்னொரு முக்கியமான மூலிகை தேஜசாரால வில்வம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த வில்வத்தில் இருக்கக்கூடிய கௌமாரின் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு வேதிப்பொருள் நம்ம கணையம் உறுப்பையும் ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும். ரொம்ப குறிப்பாக கணைய செல்களில் இருந்து இன்சுலின் உற்பத்தியை சீராக வைக்கும். இதனால் பார்த்தா பிளட் சுகர் லெவல் எப்போவுமே பார்டரில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். அடுத்து நித்திய கல்யாணின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு மூலிகை. இந்த நித்திய கல்யாணியில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆல்கலாய்ட் சத்துக்களும் டேனின் சத்துக்களும் அதிகமாக இருக்குது. இது எல்லாமே பொதுவாகவே நம்ம உடம்புல கணைய உறுப்பை தூண்டி இன்சுலின் உற்பத்தியை சீராக வைக்கிறதோட மட்டும் கிடையாது, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைத்து பராமரிக்க முடியும். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை தாண்டிக்காய் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தாண்டிக்காயில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபைட்டோ கெமிக்கல் சத்துக்கள் அப்படின்றது அதிக அளவில் இருக்குது. ரொம்ப குறிப்பாக 2 ஃபைட்டோ கெமிக்கல் சத்து, ஒன்று காலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று எலாஜிக் ஆசிட். இந்த 2 ஃபைட்டோ கெமிக்கல் சத்துக்களுமே ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைத்து பராமரிக்கிறதோட மட்டும் கிடையாது, டைப் 2 டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு HbA1c அளவையும் பராமரிக்கும். பொதுவாக டயபெட்டிஸில் டைப் 1 டைப் 2 அப்படின்னு 2 வகை டயபெட்டிஸ் இருக்குது. இதில் டைப் 2 டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு ஹீமோகுளோபின் A1c அளவையும் பராமரிக்கக்கூடிய தன்மை பார்த்தா தாண்டிக்காய் மூலிகையில் ரொம்ப ரொம்ப அதிக அளவில் இருக்குது. இதோட மட்டும் இல்லை, தேஜசாரால பார்த்தீங்கன்னா அரிய வகை மூலிகைகள் எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இப்போ உதாரணத்துக்கு பிரிங்கசாரா அப்படின்னு ஒரு மூலிகை. இது பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ்லையும் விளையுது, பீகார்லையும் விளையுது, மத்திய பிரதேஷ்லையும் விளையுது, கன்னியாகுமரி பக்கம் இருக்க மூலிகை தோட்டத்திலும் விளையுது. ஆனால் எந்த இடத்துல விளையுது அப்படின்றத பொறுத்து தான் ஒரு மூலிகையோட மகத்துவம் அப்படின்றத நம்ம சொல்ல முடியும் இல்லையா? ஆனால் இமயமலையோட அடிவாரத்தில் விளையிற பிரிங்கசாரா மூலிகைக்கு தான் மகத்துவம் ஜாஸ்தி. இப்படிப்பட்ட அரிய வகை மூலிகைகள் எல்லாத்தையும் தேர்ந்தெடுத்து கொண்டு வந்திருக்காங்க தேஜசாரால. இதனால தான் இதோட பொட்டன்ட் வீரியம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாகவும் இருக்குது. கூடவே நல்ல ஒரு எனர்ஜி ஸ்டாமினாவும் நமக்கு அதிகமாக கிடைக்கும். டாக்டர், பொதுவாக டயபெட்டிஸ் வந்தால் டெஸ்டோஸ்டெரான் லெவல் குறையுன்னு சொல்லுவாங்க, ஆண்மை குறைவுன்னு சொல்லுவாங்க, அது உண்மையா? உமா, என்ன உமா பேசுற? ஆம்பளைனால ஆண்மை தான். ஓகே, வீணா போன இந்த டயபெட்டிக் வந்து ஆண்மை குறைவு ஏற்பட்டா இந்த கேள்வி கேட்காம இருக்க முடியுமா? நீங்களே சொல்லுங்க டாக்டர். கண்டிப்பாக நீரிழிவு நோய் பாதிப்பை சரியாக கவனிக்காமல் ஆரம்ப காலகட்டத்தில் அப்படியே விடுறதால ரொம்ப குறிப்பாக ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா அதுலேயும் டைப் 2 டயபெட்டிஸ் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு பிற்காலத்தில் டெஸ்டோஸ்டிரோன் அளவு குறையறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படின்றது கொஞ்சம் அதிகம் தான். இதை சரி பண்ணுறதுக்கும் தேஜசாரால முக்கியமான ஒரு மூலிகையை கொண்டு வந்திருக்காங்க. நம்ம டயபெட்டிஸ் இருக்குன்னு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ண ஆரம்பித்த காலகட்டத்தில் இருந்தே தொடர்ச்சியாக நம்ம இதை ப்ரீ டயபெட்டிஸ் இப்போ உங்களுக்கு இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா? ஸோ இது மாதிரி ப்ரீ டயபெட்டிஸ் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருந்தே தேஜசாரா எடுத்துகிட்டே வர்றதால பார்த்தா பிற்காலத்தில் டெஸ்டோஸ்டிரோன் அளவு கம்மியாகாமல் கரெக்டான அளவில் பராமரிக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, விந்தணுக்களோட எண்ணிக்கை, விந்தணுக்களோட தரம், இது ரெண்டுத்தையுமே பார்த்தீங்கன்னா எப்போவுமே கம்மியாகாமல் கரெக்டான அளவில் பராமரிக்கும். ஏன்னா ஷிலாஜித் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு மூலிகையை தேஜசாரால கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஷிலாஜித் அப்படின்றது இமயமலை பாறைகள் இருக்கு இல்லையா, அங்கிருந்து மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு அரிய வகை மூலிகை அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சுலபமாக எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை கிடையாது. இந்த ஷிலாஜித் அப்படின்றது ஒரு வகையான பிசின், பார்க்கறதுக்கு நல்ல ஒரு டார்க் பிளாக் கலரில் இருக்கக்கூடிய ஒரு வெளிப்புற தோற்றம் பார்த்தீங்கன்னா அடர்ந்த பிளாக் கலரில் இருக்கும். இதில் ஃபல்விக் ஆசிட், ஹியூமிக் ஆசிட் மாதிரியான முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. கூடவே கிட்டத்தட்ட 84க்கும் மேலே தாது சத்துக்கள் இருக்குது. இது எல்லாமே ஒன்று சேர்ந்து ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறிப்பாக நேச்சுரலான ஒரு அஃப்ரோடீசியாக செயல்படும். அதாவது ஆண்மை குறைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணிடும். டெஸ்டோஸ்டிரோன் அளவையும் கம்மியாகாமல் கரெக்டான அளவில் பார்த்துக்கும். ரொம்ப குறிப்பாக மலட்டு தன்மை இருக்குது அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்கு ஷிலாஜித் அப்படின்றது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆணுக்கு டெஸ்டோஸ்டிரோன் அளவும் கம்மியாகாமல் ஸ்பெர்ம் கவுண்ட்டும் கம்மியாகாமல் ஸ்பெர்மோட குவாலிட்டி இருக்கு இல்லையா அதையும் குறையாமல் பார்த்துக்கக்கூடிய தன்மை ஷிலாஜித் மூலிகையில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதை தேஜசாரால முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க. டாக்டர், டயபெட்டிக் வந்தால் ஃபுட் அல்சர் வருது, காலில் வந்த புண்ணு ஆறவே மாட்டேங்குது,
இது தேஜஸ் ஆரா குணப்படுத்துமா? கண்டிப்பாக குணப்படுத்தும். ஏன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக ஃபுட் அல்சர் அப்படின்றது டயபெட்டிஸ் 10 பேருக்கு இருக்குன்னா அந்த 10ல் ஒருத்தருக்கு கால்களில் குழிப்புண் இருக்குது அப்படின்னு ஒரு ஆய்வில் சொல்லியிருக்காங்க. இப்போ காலில் வந்து இந்த குழிப்புண் வந்துடுச்சு, ஃபுட் அல்சர் வந்துடுச்சு அப்படின்னும் போது சரியான பாத பராமரிப்பு இல்லை அப்படின்ற பட்சத்தில் பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா கால்களையே துண்டிக்கப்பட வேண்டிய ஒரு நிலைமை, அதாவது ஆம்புடேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப குறிப்பாக நியூரோ இஸ்கெமிக் அல்சர் அப்படின்னு சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா இந்த வகை ஃபுட் அல்சரில் கால்களில் புண்ணு இருக்குது அப்படின் போது அது கொஞ்சத்தில் ஆறாது. அந்த புண்ணோட ரணம் ஆறதுக்கு ரொம்பவே நாள்பட்ட வருஷம் டைம் எடுக்கக்கூடிய சான்சஸும் நிறையவே இருக்குது. நம்ம தேஜஸ் ஆரால இருக்கக்கூடிய சிறு குறிஞ்சான், வேங்கை, நித்திய கல்யாணி மாதிரியான முக்கியமான மூலிகைகள் எல்லாமே என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா, நம்ம இடுப்புக்கு கீழே கால்களுக்கு போகக்கூடிய பிளட் வெசல் இருக்கு இல்லையா, ரத்த நாளங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இதில் இறுக்கம் ஏற்படாமல் தடுக்கும். பிளட் வெசல்ஸை எப்போவுமே நல்லா டைலேட்டடாக வைக்கும். இறுக்கம் ஏற்படாமல் தடுத்து ரத்த நாளங்களுக்கு உள்ளே போகக்கூடிய ரத்த ஓட்டம் இருக்கு இல்லையா, அதை சீராக வைக்கும். இது மூலமாக கால்களுக்கு ரத்த ஓட்டத்தை சீராக வைத்து கால்களில் புண்ணு வராமல் தடுக்கும். புண்ணு இருக்குது அப்படின்னும் போது அதை சீக்கிரமே ஆற்றக்கூடிய தன்மையும் இதில் நிறையவே இருக்குது. நான் சொன்ன இந்த சிறு குறிஞ்சான், வேங்கை இதெல்லாம் புண்ணோட ரணத்தை ஆற்றுறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த தேஜஸ் ஆரா எப்படி பயன்படுத்தலான்னு கேட்டிங்கன்னா, இது சேஷட் ஃபார்மில் வருது. ஒரு சேஷட் எடுத்து ஒரு கிளாஸ் வெந்நீரில் இதை 2 நிமிஷம் டிப் பண்ணாலே போதும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த தேஜஸ் ஆராவை நீங்கள் வெதுவெதுப்பான சூட்டில் காலை உணவுக்கு ஒரு 30 நிமிடம் முன்னாடி குடிச்சிடணும். அதே மாதிரி நைட் டைம்லையும் ப்ரிப்பேர் பண்ணி இரவு உணவுக்கு 30 நிமிஷம் முன்னாடினா ஒரு நாளைக்கு தொடர்ச்சியாக 2 வேளை குடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னும் போது படிப்படியான முன்னேற்றம் அப்படின்றது உங்களுக்கு நாளடைவில் நல்லாவே தெரியறதோட மட்டும் கிடையாது, நல்ல ஒரு புத்துணர்ச்சியும் கிடைக்கும். எங்களுக்கு தேஜஸ் ஆரா மேல முழு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா அதை நாங்க ரெக்கமெண்ட் பண்ணுவோம். நாங்க பயன்படுத்துறோம், நீங்களும் பயன்படுத்துங்க, மாற்றத்தை பார்ப்பீங்க. இவ்வளோ நேரம் நான் பேசிகிட்டு இருந்த தேஜஸ் ஆரா அப்படின்றது இதுதான். நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தேவையான முக்கியமான மூலிகைகள் எல்லாத்தையும் தேர்ந்தெடுத்து ஒன்று சேர்ந்து கொண்டு வந்து லேபில் ப்ராசஸ் பண்ணி, ரொம்ப குறிப்பாக இந்த மூலிகைகளை சரியான விதத்தில் பக்குவப்படுத்தி ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ அளவு தேவையோ அந்த அளவு சரியான விதத்தில் ஒரு சேஷட்டில் கொண்டு வந்து இதையும் லேபில் டெஸ்ட் பண்ணி ரொம்ப குறிப்பாக கவர்மெண்ட் கிட்ட ஆயுஷ் சர்டிஃபிகேட் வாங்கி வெளிவந்திருக்க முக்கியமான ஒன்று தான் இந்த தேஜஸ் ஆரா அப்படின்றது. நல்ல ஒரு மாடர்ன் சயின்ஸும் ஆயுர்வேதமும் கலந்த ஒரு இன்டிகிரேட்டட் அப்படின்னு சொல்லலாம். இது மக்கள் சாப்பிட்றதுக்கு உகந்தது தான் அப்படின்ற சர்டிஃபிகேட்டோட வெளிவந்திருக்கு இல்லையா, இதை விட தேஜஸ் ஆராவோட நம்பகத்தன்மைக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. தேஜஸ் ஆராவோட இம்யூனிட்டி பூஸ்டர். இப்போ பொதுவாக நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு அவங்க உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மை அப்படின்றது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் இல்லையா. இந்த தேஜஸ் ஆராவோட இம்யூனிட்டி பூஸ்டரை தொடர்ச்சியாக வாரத்துக்கு ஒரு 2 இல்லை 3 தடவை எடுத்துகிட்டே வரவங்களுக்கு நோய் எதிர்ப்பு தன்மை நல்லா அதிகப்படுத்துறதோட மட்டும் கிடையாது, கூடவே நல்ல ஒரு எனர்ஜி ஸ்டாமினாவையும் கொடுத்து புத்துணர்ச்சியும் தரக்கூடிய தன்மை கொண்ட முக்கியமான ஒன்றா இருக்குது. பொதுவாக நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு போன் மினரல் டென்சிட்டி குறையறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம் இல்லையா. இதனால எலும்பு வலி அப்படின்றது அடிக்கடி ஏற்படும். கை கால் வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, முழங்கால் வலின்னு எந்த வலியாக இருந்தாலுமே சரி, தேஜஸ் ஆரால பார்த்தீங்கன்னா இந்த வலி நிவாரணி களிம்பு அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த களிம்பை ஒரு நாளைக்கு ஒரு தடவை எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனாக வலி எந்த இடங்கள்ல இருக்கோ அந்த இடங்களில் தேய்த்துட்டே வர்றதால பார்த்தா சீக்கிரமே நாளடைவில் படிப்படியாக அந்த வலி குறையிறது இயற்கையாகவே நல்லாவே தெரியும். உடல் சோர்வை விரட்டி சுறுசுறுப்பை கூட்ட தேஜஸ் ஆரா. உங்கள் சர்க்கரை அளவை குறைத்து அதை கட்டுக்குள் வைக்க வந்துவிட்டது தேஜஸ் ஆரா. முற்றிலும் அரிய வகை இயற்கையான மூலிகைகளை கொண்டு உருவாக்கப்பட்டது. 100% ஆர்கானிக். WHO-வின் அங்கீகாரம் பெற்று GMP சர்டிஃபைட் மற்றும் ISO தர சான்றிதழ்கள் பெற்றது தேஜஸ் ஆரா. ஆயுர்வேதத்தின் அற்புதமும் மாடர்ன் சயின்ஸின் டெக்னாலஜியும் கலந்து உருவாக்கப்பட்டதுதான் தேஜஸ் ஆரா. கணையத்தின் செயல்பாட்டினை அதிகரித்து இன்சுலின் சுரப்பதற்கு வழி செய்கிறது தேஜஸ் ஆரா. இது முற்றிலும் இயற்கை மூலிகைகளால் உருவாக்கப்பட்டது, பக்க விளைவுகள் இல்லாதது. இதனுடன் இம்யூனிட்டி பூஸ்டர் இலவசமாக தருகிறார்கள். ನಾನು ಇಷ್ಟು ಫಿಟ್ ಆಗಿದ್ದೀನಿ, ನಾನು ವರ್ಕೌಟ್ ಮಾಡ್ತಿದ್ದೀನಿ, ಎಕ್ಸರ್ಸೈಸ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ, ನಾನು ದೊಡ್ಡ ಬಾಡಿ ಬಿಲ್ಡರ್ ಅದು ಇದು ಹಾಗೆ ಅಂತೆಲ್ಲ ಮಾತಾಡಿ, ಅಲ್ಲ ನನಗೇ ಪ್ರೀ ಡಯಾಬಿಟಿಕ್ ಬಂದಿದ್ಯಾ, ನನ್ನಿಂದ ನಂಬೋಕಾಗ್ತಿಲ್ಲ ಅಂತ ತುಂಬಾ ಹೆದರ್ಕೊಂಡಿದ್ರು. ಆ ಟೈಮಲ್ಲೇ ನನ್ನ ಫ್ರೆಂಡ್ ಆಯುರ್ವೇದಿಕ್ ಡಾಕ್ಟರ್ ಮೈಥಿಲಿ ತೇಜಸ್ ಆರಾ ಅನ್ನೋ ಒಂದು ಪ್ರಾಡಕ್ಟ್ ಅನ್ನ ನನಗೋಸ್ಕರ ಅಂತ ಒಂದು ಅದ್ಭುತವಾದ ಪ್ರಾಡಕ್ಟ್ ಅನ್ನ ನನಗೆ ಇಂಟ್ರೊಡ್ಯೂಸ್ ಮಾಡಿದ್ರು. ಏನು ಅಮ್ಮ ಬೆಳಿಗ್ಗೆನೆ ಇಂಟರ್ವ್ಯೂನಾ? ಏನು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಜನಕ್ಕೆ ನಾನು ಒಳ್ಳೆ ವಿಷಯ ಹೇಳ್ತೀನಲ್ವಾ? ಆ ಒಳ್ಳೆ ವಿಷಯ ಬೇರೆ ಏನು ಅಲ್ಲ, ನೀವ್ ತಗೋತಾ ಇರೋ ಆ ತೇಜಸ್ ಔರಾ ಬಗ್ಗೆ ಡಾಕ್ಟರ್ ಮೈಥಿಲಿ ನಂಗೆ ಮಾತಾಡಕ್ ಹೇಳಿದ್ರು, ಅದ್ರ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡ್ತಿದ್ದೀನಿ. ತೇಜಸ್ ಔರಾ, ಈ ತೇಜಸ್ ಔರಾ ಕೊಟ್ಟಿದ್ ನೀನ್ ತಾನೆ? ನನಗೆ ಹೇಗೆ ತೇಜಸ್ ಔರಾ ಕರೆಕ್ಟ್ ಆಗಿರುತ್ತೆ ಅಂತ ನೀನ್ ಅನ್ಕೊಂಡೆ? ನಿಮ್ಗೆ ನನ್ನ ಫ್ರೆಂಡ್ ಡಾಕ್ಟರ್ ಮೈಥಿಲಿ ಗೊತ್ತಲ್ವಾ, ಅವಳೇ ರೆಕಮೆಂಡ್ ಮಾಡಿದ್ದು. ನಾವಿಬ್ರು ಅದ್ರ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡಿದ್ ಸಾಕು. ಡಾಕ್ಟರ್ ಮೈಥಿಲಿ ಅವ್ರ ಇದ್ರ ಬಗ್ಗೆ ಹೇಳಿದ್ರೆ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ, ಯಾಕಂದ್ರೆ ಅವ್ರಿಗೆ ಈ ಟೆಕ್ನಿಕಲ್ ಟರ್ಮ್ಸ್ ಗೊತ್ತು. ಓಕೆ, ಅದು ಅಲ್ದಲೆ ಆಯುರ್ವೇದದಲ್ಲಿ ಅವರು ಎಕ್ಸ್ಪರ್ಟ್. ಅವ್ರು ಹೇಳಿದ್ರೆ
ಪಬ್ಲಿಕ್ ಕರೆಕ್ಟಾಗಿ ರೀಚ್ ಆಗುತ್ತೆ. ಅದು ನನಗ್ ಗೊತ್ತಿಲ್ವಾ, ಅದಕ್ಕೆ ನಾನ್ ಅವ್ರನ್ನ ನನ್ ಮನೆಗೆ ಇನ್ವೈಟ್ ಮಾಡಿದೀನಿ. ಸೊ ಹ್ಮ್. ನೀವು ಮೊದ್ಲು ಹೋಗಿ ರೆಡಿ ಆಗ್ಬಿಟ್ ಬನ್ನಿ, ಅವಳು ಬಂದ್ಬಿಡ್ತಾಳೆ. ಓಕೆ. ತೇಜಸ್ ಔರಾ ಇದು ಸರ್ಕಾರ